வாழ்க நலத்துடன். இப்ப இந்த கை பாருங்களேன், உங்களுக்கு என்ன தோணும்? நல்லா தானே இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா அந்த கையில வந்து ஒரு சின்ன காயம் எதுவுமே இருக்காது. ஆனா வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு சோப்பு சேர்றதுனால அலர்ஜி ஆயிடுச்சுங்க. ஸோ ஏதாவது ஹீட்டாவோ இல்ல சமைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அப்பப்போ வலி இருக்க தான் செய்யும். இதே மாரி தாங்க மனுஷனோட வாழ்க்கை. வெளியிலேருந்து பார்க்குறப்ப அவங்க நல்லா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கஷ்டத்தையும், வேதனையும் வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளி தோற்றத்த பத்தி யாரையுமே ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அதே மாரி யாரையுமே வந்து தகாத வார்த்தைகள சொல்லி யாரையுமே எதுவும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படியே அந்த இடத்த விட்டு விலகிருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல வார்த்தைகள் வந்து நீங்க பேச, பேச அடுத்தவங்கட்ட வந்து நல்ல எண்ணங்களையும், நல்ல வார்த்தையும் பேச, பேச வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து குடுக்குங்க. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை வந்து ஒரு மாற்றமா இருக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து நல்ல வார்த்தைகளும், நல்ல எண்ணங்களும் அடுத்தவங்க கிட்ட பகிர்றீங்களோ, உங்க வாழ்க்கையிலயும் வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்க வாழ்க்கையும் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து உண்டாகுங்க. கண்டிப்பா வந்து இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த மாற்றம் வந்து கண்டிப்பா தெரியும். ஸோ நல்ல வார்த்தைகள் வந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா ஒரு சின்ன லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.